வணக்கம். எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? உங்க காளையோட பேர் என்ன? உங்களுடைய பேர் என்ன? ஒரு பேர் கருப்பன். கருப்பன் என்ற சூறாவளி. பரளிப்புதூர்ல இருந்து வந்திருக்கோம். சூறாவளி அப்படின்னு பேர் வச்சிருக்கீங்களே, ஒரு களத்துல எப்படி இருப்பார்? நல்லா வருவாரு. முதல் வாடியா இல்ல 7வது வாடி ஆறு வாடியிலே ரிசல்ட் தான். எந்த வேலையும் தொடக்கூடாது அது வரைக்கும். இப்ப நீங்க வந்து அந்த புற வாடிக்கு போறீங்க. புற வாடியில இருந்து அந்த உள்ள போற வரைக்கும் உங்களோட மனசுல என்ன சொல்லும்? இப்படியாவது வெளியேறினவே நல்லா ஆடி வெளியேறணும் அப்படின்னு தான் நினைப்போம். சரி, களத்துல ஜெயிச்சு அப்படி வெளியில வருவார்ல, அவரு சூறாவளி அப்படி பறந்து சூறாவளி மாதிரி வருவார்ல, அப்ப வந்து உங்களுக்கு மனசுல என்ன தோணும்? உங்க சொந்தக்காரங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? உங்க கூட வந்திருக்கவங்க எப்படி ஃபீல் பண்ணுவாங்க? ரொம்ப சந்தோஷமா போடும். இத ரிசல்ட் காமிச்சு வீட்டுக்குலாம் எடுத்துட்டு கூட்டு போவீங்களா? டாடா ஏஸ் வாங்குனீங்க கண்டிப்பா. எப்படி ஒரு கூத்து பண்ணிட்டு போவீங்க? ஒரு பெருமை, நம்ம ஊருக்கு பெருமை, எங்க கற்பனுக்கு பெருமை. ஜல்லிக்கட்டு அப்படின்றது வந்து ஒரு பாரம்பரியமான ஒரு விளையாட்டு. அது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். ஜல்லிக்கட்டு எந்த அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விளையாட்டு நீங்க நினைக்கிறீங்க? வரக்கூடிய தலைமுறைக்கு நீங்க ஜல்லிக்கட்டு பத்தி ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பான முறைக்கு ஜல்லிக்கட்டு கண்டிப்பா வேணும் தமிழர்களுக்கு.